பெற்றுக்கொள்கிறதுக்கும் எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. நாங்கள் உங்களை அஞ்சமாக இன்னும் நிறைய பேர் அஞ்சுக்கணும் ஏசப்பா. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலையில் இருந்தவங்க அவங்க உலக பிரகாரமாக உங்களால் முடியாதப்பா. நீங்கள் வேணும், அவங்க குடும்ப பிரச்சனையில் விடுவிக்கிறதுக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா. அதுக்கு இந்த ஸ்தலத்தில் இன்னும் நிறைய பேர் பங்கு பெறணும் ஏசப்பா. இங்கே வந்து நிறைய விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இதுக்கு முன்னெடுத்து நடத்துகிற ஆண்டியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட பலவீனத்தில் நீங்கள் மாற்றுவே ஏசப்பா. என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாக விளக்கும்னு சொன்னீங்க ஏசப்பா. இந்த வேலை நல்ல பலன் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. இவ்வளோ கொடுத்த பலனுக்காக நன்றிப்பா. இன்னும் நல்ல பலனை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டிக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. இந்த வேலை அவங்களுக்கும் நல்ல இன்னும் ஊழியமாற்றி உள்ள நல்ல அவங்க இருக்காங்கப்பா. இன்னும் அது வளர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க எனக்கு முன்னாடி செஞ்சு ஊழியத்தை காட்டல, இப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் செய்ய வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றிப்பா. இன்னும் அவங்க நிறைய ஊழியம் செய்கிறதுக்கும் நிறைய அவங்க செதுக்கிற வாஞ்சி மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வேலை வந்தவங்க எல்லாருக்காக நாங்கள் செதுக்கிறோம் ஏசப்பா. நிறைய தேவைகளோடு வந்திருக்கலாம்ப்பா, இல்லைன்னா இது நடக்குமா ஒரு பொருத்தனையோடு வந்திருக்கலாம்ப்பா. அதை நிறைவேற்றுங்க ஏசப்பா. இந்த வேலையில் கேட்கிறவன் வெற்றி கொள்கிறான்னு நம்ம பார்க்கிறோம் ஏசப்பா. உங்ககிட்ட நாம நான் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு சித்தத்தின் படையை முக்கியத்து பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் நெக்ஸ்ட் மெசேஜ் செக்ஷன் அவங்க இடத்துல பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் கேட்கிற பிரசமும் எங்களுக்கு கோச்சமாக இருக்கணும் ஏசப்பா. வந்த யாரும் ஏசப்பா அவங்க வெறுமையாக போகக்கூடாது ஏசப்பா. வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரசமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. அந்த வேலையில் அப்படி படிக்கிறவர்களை செஞ்சு நீங்கள் வழிநடத்துக்காக நன்றி. நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளை வந்து அருமையாக ஜெபத்தை நடத்தினா அவங்க அம்மா வந்து நடத்துவாங்க. அம்மாவை போல தாயை போல பிள்ளை அப்படிமாதிரிலாம் பலமொழி சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து அவங்க அம்மாவை நல்ல பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. சின்ன பிள்ளைகளே ஆண்டவரை போதிச்சு வளர்த்துருக்காங்க. அவள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கான். ஆண்டவர் அவளை பயன்படுத்திட்டு இருக்காரு. அவளை மாதிரி எல்லா பிள்ளைகளும் செய்யணும். வாழ பிள்ளைகள் முன்னால் வந்து செய்யணும். நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும்போது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு. வாலிப காலத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் எழுதிங்கன்னா உங்களை யோசிப்பு மாதிரி ஆண்டவர் உழைத்துவார். முதலாவது தேவை ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவைகள், அப்பொழுது வேணும்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருந்தது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் முதல்ல இடம் ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். மக பேரு அஸ்வினி. இல்லை அஸ்வினி அஸ்வினி ஜெபிஷா பேரு. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ரஞ்சித்து அவங்க அம்மா ஊழியில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக அந்த குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி இருக்காரு. ஆண்டவர் நன்றித்தரும். அவருக்காக நீங்களும் உங்கள் குடும்ப ஜபத்தில் தனி ஜபத்தில் அவருக்காக ஜெபிச்சுக்கணும். வாலிப காலத்தில் ஆண்டவர் சென்றதுனா நிச்சயமாக அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்காக எழும்பணும். ஆண்டவருக்காக யாரெல்லாம் எழும்புறாங்களோ, ஆண்டவரை யாரும் கனம் பண்ணுறாங்களோ அவரை செய்வார், கனம் பண்ணுவார். என்ன வந்து எல்லாரும் மத்தியிலும் வெக்கப்படாம யாரும் சொல்றாங்களோ அவங்கள நான் உழைக்கவே இல்லை. அதனால உங்க வெக்கம் உங்க கூச்சம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவருக்காக எழுப்புங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உலக உயர்த்துவார். மலா அவருடைய செல்லுல கூட எழுதுவா. நான் பார்த்துருக்கேன் அந்த வார்த்தையை. ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி எழுதிருப்பா. அவருடைய செல்லுல ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாழை பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற அந்த மகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். வந்திருக்கிற யாருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்கு, வரல. என்ன காரணம் தெரியல. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் ஆண்டவர் சித்த வச்சிருக்கிறாரோ அவளை அழைச்சிட்டு வந்துட்டாரு. இன்னும் யாரும் அழைச்சிட்டு வர சித்தமாக இருக்கிறாரோ அவளை அழைச்சிட்டு வருவார். அவருடைய திட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்வது நடக்காது. ஆண்டவர் நன்றி போது சாட்சி இல்லை. சாட்சி சொல்றவங்க வரலாம்.
தனித்தனியாக எல்லாரையும் சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் சொல்ல வச்சுருவாங்க. இந்த நேரம் வரை என்னை பாதுகாத்ததுக்காய், என்னை பாதுகாத்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுக்காய் நன்றி. அது ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி சாட்சி சொல்லுவாங்க. இந்த நாளில் குறிப்பிட்ட பேர் சாட்சி சொல்லலாம். யாரெல்லாம் சாட்சி சொல்ல வரீங்க? வாங்க, சாட்சின்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்லாம் நீங்கள் புது வகுப்பு போயிருக்கீங்களா? சாட்சி சொல்லலாமே. நான் 5ஆவது வகுப்புலேருந்து 6ஆவது வகுப்பு போயிட்டேன், எனக்கு அங்கே நல்லா ரிசல்ட் வந்தாரு, அப்படி சாட்சி சொல்லலாமே. ஆண்டவர் இந்த 6 மாசமாக என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தேவைகளையெல்லாம் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். இந்த 7ஆவது மாசத்துலையும் இந்த 15ஆம் தேதியும் இந்த இடத்துல எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை, என்னுடைய பலம் இல்லை, என்னுடைய கிருபை இல்லை, எல்லாம் அவருடைய கிருபையினால இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறேன். என் குடும்பத்தில் பார்த்தா கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான், துயரங்கள் தான். ஆனால் தேவன் என்னை பிள்ளைகளையும் என்னை என் குடும்பங்களையும் கைவிடவே இல்லை. என் பேர பேத்திகளெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். மகனுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல மருமகனுக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வீடை கட்டி கொடுத்து குடும்பமாக இருக்க திரும்ப செய்திருக்கிறாரு. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே ராஜா. அதே போல என் மகன் மூத்த மகனுக்கு சந்திராவுக்கும் நல்ல 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு மார்க் எடுக்க திரும்ப கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ஹாஸ்டல் தான் கிடைக்க வேண்டும், அதையும் கொடுப்பாரு. என் தேவன் பிள்ளைகள் அவ்வளோ வழிநடத்திருக்கிறாரு. அப்பா உமக்கு கோடி சோத்திரம். அதே போல வேலைக்காக ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவர் குடும்பத்திலையும் பிள்ளைகளையும் கண்கள் போல பாதுகாத்து என் குடும்பத்திலையும் பிள்ளைகளையும் இந்நாள் வரைக்கும் என் பிள்ளைகளை கைவிடவே இல்லை. நான் மறந்தால் அவர் மறப்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற சொன்ன வார்த்தையின்படி அவர் நடத்துகிறார். என்னை ஏற்றுகிறார், என்னை சுமக்கிறார், என்னை தப்ப வைக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறார். அப்பா என் நாமத்திலே நீ எதை கேட்டால் நான் தருவேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கின்படி நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். அவர் பில்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு என்னை விடுகிறார். ஆத்மாவை சேர்க்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆவியானவரே ஹோபாரி ஷக்கபாரி தரவாரி தரவா. நன்றி தேவனே, நீர் என்னோடு இருந்து பலத்த அற்புதங்கள் அதிசயங்கள் குடும்பங்களையும் நீ செய்து வருகிறீர். அந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. இன்னைக்கு கூட தான் பிறந்தான், ரொம்ப தலைவர்கள். நான் அண்ணன் வேளாங்கண்ணிக்கு போனேன். என் மகள் என்னை கூட்டிட்டு போனான். வாமா அந்த வருஷம் எப்படியாவது வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். 3 நாள் அங்கே வேளாங்கண்ணியில தங்கியிருந்து நாங்கள் வந்த வந்தையிலிருந்து ஒரே பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள். இன்னைக்கு கூட வருவோம் வரமாட்டான்னு இருந்தேன். ஆனால் என் தேவன் இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கார். தேவன் இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூடி ஜெபிக்கிறோம். அவர் என்னை விடுவாரா? விடமாட்டாரு. எப்படியாவது வரணும்னு சொல்லி எனக்கு வந்த பலத்தையும் மாற்றி எனக்கு சுகத்தை தந்து பலத்தை தந்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய அற்புதத்தை எனக்கு செய்திருக்கார். தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆமாப்பா, நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடி ஜெபிக்கிறோம். இடத்துக்கு அனைத்து ஆத்மாக வர நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தைலாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவோம். கூடி சில சகோதரர்களாக ஜெபிக்கிறார்கள். அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வசிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அநேக ஆத்மாக்கள் வருவாரு, கொண்டு வருவாரு. தேவன் கொண்டு வந்து அநேக ஆத்மாக்கள் இந்த இடத்துல சாட்சி சொல்லக்கூடிய அற்புதம் அதிசயம் தேவன் செய்வார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்துவாரு, இன்னும் நடத்துவாரு. அல்லேலூயா, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். அடியாளுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா, சோத்திரம், சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் இந்து குடும்பத்துல வந்தவா. 8 வயசுல இருந்து தாயில்லாம கஷ்டப்பட்டேன், மாமியால கஷ்டப்பட்டேன். அப்புறம் இப்போ வந்திருக்க மருமகளோ 2 விதமா இருக்கு, பிள்ளைகளும் 2 விதமா இருக்கு.
கொஞ்சம் செலவாளியாக இருக்கான். நான் ஆண்டவர் 8 வருஷம் அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து ரசிக்கப்பட்டு ஆண்டவர் விளக்கத்தை தான் நான் நடமாடிக்கிட்டேன். எனக்கு சொந்தக்காரங்க அப்பாவும் சரி கிடையாது, அம்மா கிடையாது. அப்பா இருந்து இல்லாத மாதிரி 2ஆம் தரத்துக்காரிகளே தான் பார்க்காவோ. அப்பா 18,000 வாங்குதாவோ, அது பூரா 2ஆம் தரத்துக்காரி தான் கொடுக்காவோ. எனக்கு பிள்ளைகளும் தெரியல, சாப்பாடும் தெரியல. எனக்கு பெரிய தகப்பன் ஏசப்பா தான். அவங்க தைரியத்தில் தான் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். பெரியவன் முடிச்சுட்டு சொத்தை பண்ணி தரவழிக்கலாம். சின்னவன் என் அவ்வளோத்தையும் பிடிக்கணும். அவன்கிட்ட குத்துவான், இவன் கொடுக்க போறான், இவன்கிட்ட குத்துறான், அவன் கொடுக்க போறான். அவன்கிட்ட தான் கொடுக்க போறேன். எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு பெரிய சொத்து. இருந்தாலும் அவங்க பாதுகாக்க மாட்டான்னு அவங்க பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அவங்க பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கணும்னு நான் 10 ரூபா வச்சிருக்கேன். பிள்ளைகள் ரொம்ப எண்ணெய் பண்ணிக்கிட்டு இருந்தது. சின்னவன் வேலைக்கே போகல. 4 மாசமா செல்லுலேயே அவள் ஆடிக்கிட்டு இருந்தான். நாங்கள் வந்து வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலேருந்து 5 வரை கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு வரணும். நாங்கள் ஒரு 4-5 பேர் வருவோம். வந்து இந்த செல்வம் பஸ் இங்கே வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் வரையில் ரொம்ப சோர்வாக கலக்கமாக வரணும். போகையில ஒரு புது பலனோட போவோம். ஆண்டவர் இருந்ததான் எனக்கு என் திறமை கிடையாது. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஒரு புது பலன், ஒரு புது தைரியம் எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்க அண்ணன் ஜெபிச்சு கொடுக்குற என் மகன் பெரியவனுக்கு சொத்தை பற்றி கேட்கல. சின்னவனும் இப்போ போன வெள்ளிக்கிழமை உள்ளூர்லேயே அவனுக்கு டெய்லி 500 ரூபா சம்பளத்தில் டிரைவர் வேலை பார்க்கான். பெரியவனும் ரைஸ் மில்லில் வேலை வண்டி போட்டுதான். லோடு மேனாகவும் போவான், எல்லா வேலைக்கும் போவான். இப்போ 2 பேரும் ஆண்டவர் திருவையில் எந்த தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவர் நன்றி. இவன் அப்போ சாட்சி நாளில் அவங்க என்ன கூடி ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இடையில ஒரு நாள் கூடி ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் இருந்தால் அவங்க கற்றுக்கங்க. பல காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். லைன் போட்டு திருமணம் குழந்தைக்காக, திருமணம் ஆகாதவங்களுக்காக, வேலைக்காக, காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வாழ்வு பிள்ளைகளுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறோம். மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு மாநிலத்துக்கு எழுதிட்டு அதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்து அற்புதம் செய்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஜப கூட்டாளிகள் கிடைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். ஜபத்தினால தான் நம்ம எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் அதுதான். ஆண்டவர் ஜபத்தினால நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதே நானும் வரவங்களுக்கு அதான் சொல்லுவேன். ஆண்டவர் அற்புதமாக அவங்களுடைய காரியங்கள் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் நடத்த போகிறார். யாரும் விசுவாசத்தோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. 2 சகோதரியும் இந்துக்கு வந்தவங்க வல்லமையாக இருக்கிறாங்க. நம்ம காலகாலமாக பரம்பரையாக இருக்கோம். நம்மளை விட அவங்க வல்லமையாக இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களை பார்த்து நிறைய காரியங்கள் செய்து கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆண்டவர் அவங்க குடும்பத்துக்காக செஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அது சாட்சியாக சொல்ல முடியும். எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அநேக சாட்சிகள் விடுவோம். அதுக்காக தெரிவிப்போம். சாட்சியை சின்ன சாட்சியை சாட்சியை எடுத்துக்கணும். சாட்சிக்கணும் நான் ஒரு இந்து சகோதரினா இந்திலிருந்து ரசிக்கப்பட்டவன் தான். அங்கேயும் நான் வீட்டில் கட்டி கொடுக்கறதுமே இந்து தான். இங்கேயே வந்தவன் இந்தில் தான் கட்டி கொடுத்தாங்க. 17 வருஷமாக இங்கேயும் மேட்டூரில் வந்து எனக்கு ஊர் பூராங்கணும் எனக்கு கட்டி கொடுத்தது மேட்டூர். ஆனால் அங்கேயும் வந்து 17 வருஷமாக நான் இதில் இருந்து தான் ரசிக்கப்பட்டேன். அதனால் எங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு டாக்டர் தான் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க மனைவி சொல்லுவாங்க, நீ இசப்பட்டவா, நீ கடைசி காலம், நீ வா கொஞ்சம் இசப்பா ஆசீர்வதிக்கவும் கஷ்டம்லாம் நீ வரவிட்டு என்னை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிஎஸ்ஐ இருக்குது. ஆனால் நான் போய் சேர்ந்தது ஆர்சியில் போய் சேர்ந்தேன். அவங்க ஆர்சி தான் என்னை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நான் ஆர்சிக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் இதெல்லாம் இந்து மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிடுவேன். அதனால் இங்கே வந்து பொட்டு கழுத்துக்களை போட்டு நெத்தியில் 3 பொட்டு வைப்பேன். ஆனாலும் எங்கள் இசப்பா கோயிலுக்கு போல வெள்ளி செவ்வாய் வீட்டிலே இருக்க மாட்டேன். வெள்ளி செவ்வாய் எங்கேயாவது நான் அப்படித்தான் இருப்பேன். அப்படிப்பட்டவள் இசப்பா என்னை ரசிக்கப்பட்டு என்னை ஆசிரியர் ஒன்று சேர்த்தாங்க. ஆனால் எல்லாரும் தொட்டு கூப்பிடாதது ஏசப்பா இப்படி இந்து மாதிரியே தொட்டு கூப்பிடுறாங்களேன்ட்டு நான் நினைப்பேன். ஆனாலும் நான் அங்கே போயிட்டு இருக்கும்போதே நான் வெளியில் போய் தேவஸ்க்கு போவேன், சோமனை எங்கே இருந்தாலும் போவேன். ஆனால் அங்கே போகும்போது தான் ஏசப்பா பற்றி அது என்ன ஏசப்பா நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறம்
போக மாட்டேன். ஆனால் எங்கள் பிள்ளைங்க போக என் கணவர் போவாங்க, நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பெத்தேகோஸுக்கு ஒரு 8 வருஷம் போயிட்டே இருந்தேன். அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் இயேசப்பா என்னை ரொம்ப ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினாரு. அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்க 3 பசங்க ஆம்பளை பிள்ளைங்க. மூத்த பையனுக்கு நான் என் பிள்ளைங்க வந்து சிஎஸ்சியில் பொண்ணு கிடைச்சோம்னா இயேசப்பா நான் உங்கள் இடத்துல நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னுட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் என் பிள்ளைக்கு மூத்த பையனுக்கு சிஎஸ்சி பொண்ணு கிடைச்சிச்சு. நல்ல ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை கிடைக்கணும்னுட்டு நான் இயேசப்பாட்ட கேட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு 2 மருமகனும் சிஎஸ்சி பொண்ணு தான் கிடைச்சாங்க. நான் சிஎஸ்சியில் மறுபடியும் நாங்கள் எல்லாருமே 5 வருமா போய் முழு ஞானஸ்தானம் போய் எடுத்து தடப்படத்தில் படிச்சுட்டோம். எங்கள் இயேசப்பா நான் எவ்வளவோ அதிசயமாக ஆச்சரியமாக வச்சுருக்காரு. நான் இந்துல இருக்கும்போது கஷ்டம், அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு பிடிக்கிறோட ஆனால் கோயிலுக்கு எங்கெல்லாம் போய் என் கஷ்டம் நீக்கவே செய்யாது. ஆனால் இயேசப்பட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இயேசப்பா எவ்வளவோ அதிசயம் ஆச்சரியமே நடத்தி வர்றாரு. என் கஷ்டம் கண்ணீர் பீடிச்சுட்ட போதெல்லாம் நான் அழுது இருப்பேன். இயேசப்பா என் கஷ்டத்தை நீக்குங்க. ஆனாலும் இயேசப்பா என் கஷ்டத்தை எல்லாமே நீக்கி இப்போ நான் பீடி சுத்தறேன். 6 வருஷமா ஆயிருக்கு நான் பீடி சுத்தாங்க. இயேசப்பா என்ன அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துறாரு. 2வது மருமகளுக்கு இப்போ என் மூத்த பையனுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2வது மருமகளும் மாசமாக இருக்கா. இயேசப்பாவுக்கு கோடி நன்றி. இன்னும் எனக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்குது. இயேசப்பா அந்த போராட்டத்தில் நீக்கி என்னை ஆசிரியப்பாக நினச்சிட்டு அந்த 2024 எங்களுக்கு எவ்வளவோ கொஞ்சம் போராட்டம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் செபத்தில் இயேசப்பா எல்லா போராட்டத்தையும் எடுத்து போட்டாரு. ஆனால் இன்னும் எங்களை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தணும். கோடி நன்றி. அதே மாதிரி எல்லா மக்களும் ரசிக்கப்படுங்க. ஆண்டவருக்கு இயேசப்பா இந்து குடும்பம் எல்லாமே ரசிக்கப்படணும். ஆனால் உங்கள் இயேசப்பாவுக்குள்ள வந்தால் இயேசப்பா எல்லாம் பாதுகாத்துக்கிடுவார். கோடி நன்றி. இந்த சின்ன சர்ச்சை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கோடி கொடாத நன்றி. ஆண்டவர் நன்றி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதுதான் ஆண்டவருடைய அன்பை இஷ்டங்களுக்கு நடக்கிறது. அதுதான் அவரை பார்த்தப்ப யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இருந்து திரும்பவே நான் காணவில்லை என்று சொல்லிட்டாரு. அவரை நான் நம்பி வாழல வாழ வைக்கிற தெய்வம் அவர் தான். அதை யாரெல்லாம் புரிஞ்சு உடனிருக்காங்களோ அவங்கள நம்ம நிச்சயமாக இருக்க முடியாது. அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. அவருடைய அன்பை விட்டவங்களால் அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. உலகத்தோட கொண்டு வந்து சொல்லுவாங்க, இவங்க கூட்டனால அவங்க போயிட்டாங்க, இதனால போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க ஆணுடைய அன்பை விட்டதுனால அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. என் 3வது பையன் நான் இந்தில் இருக்கும்போது நான் இப்போ சாதகம் பார்த்தேன். சாதகம் பார்த்த இடத்துல அவங்க என் 3வது பையனை எனக்கு அது சொல்லலை. அதனால் அவங்க ஒன்று சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல நான் இப்போ இருந்தால் தான் இருந்தேன். நான் அப்போ வெளியில் சோகமாக நான் போவேன். இயேசப்பா என் பிள்ளைய நீர் ஒரு ஊழியக்கார பையனாக மாற்றுறதுக்கு 7 வயசில் நான் ஒப்பு கொடுத்தேன். 7 வயசில் ஒப்பு கொடுக்கும்போது இயேசப்பா இந்த கொரோனா சமயத்தில் அவங்க நாங்கள் வேதத்தில் சேர்ந்ததுலாம் கொரோனா சமயத்தில் நாங்கள் ஒரு சில ஜபம் நாங்கள் அடிக்கடி சனி நேரம் வைப்போம். அதில் என் பிள்ளை கடவுளி மகன் அது பேர் அவருக்கு விட்ட பேர் இந்தில் விட்ட பேர் பாடி ராசா. ஆனால் வேதத்தில் விட்ட போது சேகப்பு ராஜா. அவனை இயேசப்பா அவனை எவ்வளவோ அதில் ரசிக்கப்பட வச்சார். அவன் கண்ணிலோட செவிப்பான். அவரை அப்படியே அவன் மேலே ஒரு அக்னி இறங்கிச்சு. ஆனால் அவன் இப்போ ஒரு ஊழியம் செய்தான். நான் 7 வயசில் ஒப்பு கொடுத்தது. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் அவன் ரசிக்கப்பட்டு அவன் ஒரு ஊழியம் செய்தான். திருச்சி ஊழியத்துக்கு போவான். அடிக்கடி ஜெவமாலை போவான். 4 மாடியில் வாடிக்கையாக இருக்கான். இயேசப்பா அவனை நல்லபடியாக நான் 7 வயசில் ஒப்பு கொடுத்து என்னை நிறைவேற்றிட்டாரு. அவனை இன்னும் அவன் ஊழியத்துக்கு எடுப்பான். முழு ஊழியமாக அவனை எடுத்து வந்து இயேசப்பாவுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். கோடி கண்டிப்பாக அவன் எலக்ட்ரிக் வேலை பார்ப்பான். இயேசப்பா அவன் எலக்ட்ரிக் வேலையை விட்டு நீர் அவனை ஊழியத்துக்கு எடுத்துன்னு நான் செவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுமாரி நான் இயேசப்பா நான் ஊழியத்துக்கு எடுப்பா நான் இருவரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கோடி கட்டிய நம்பிக்கைக்கு இயேசப்பா ஒரு நாளும் எனக்கு தடை பண்ணாமல் என்னை நினைக்கிறேன். ஆமாம், அவர் உங்கள் மனவிருப்பத்தினுடைய உங்கள் தந்தையும் இந்த ஆலோசனைதான் நிறைவேற்றி வராங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வார்த்தை சொல்லுறாங்க. அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை ஆண்டவரை வாஞ்சியோடு நினைக்கிறத நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவருக்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவர் நிச்சயமாக அவருடைய திட்டப்படி நிறைவேற்றுவார்கள். பரவாயில்லை உங்கள் சோதனை முடிக்கிறாங்கப்பா. இப்போ வேலையில் ஆகவே இந்த மதியம் நேரம் இந்த இடத்துல ஒரு நல்ல விவாத திட்டத்தில் எங்கள் கலந்துகளை தேவை உதவி நன்றிப்பா. இந்த குடும்பத்தில் இந்த சகோதரி இந்த சகோதரின் தன்மை போல பாதுகாக்கணும்ப்பா. எந்த ஆபத்தும் இல்லாத
ஜீவனுள்ள ஆயுசு நாளை கொடுத்து அதுக்கு அனுகூலமான சுகம் கொடுத்து விடுதலை கொடுக்கணும். பின்ன அவர்களுக்கு நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணேன், குடும்பத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை ரொம்ப உயர்த்தி நிறைய ஞானம் ஆக்கணும், ஜீவனை கொடுத்து ஆயுசு நாள் தரம் கொடுக்கணும். எனக்கு பின்ன நான் ஒரு இந்துவாக இருந்தேன். 2003 வருஷம் ஆண்டவரை ரசித்தேன். அது பின்ன பெரிய கஷ்டத்துலேருந்து தான் நான் வந்தேன். எங்கள் குடும்பத்தெல்லாம் நாங்கள் பின்ன ஒரு மாந்திராதியை வந்து என்னை தெய்வம்னு சொல்லி என்னை ஏமாற்றி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுனேன். என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப கோத்திரம் பண்ணி அவன் கூட இருந்து நான் சாமிங்கிறத நினச்சே வாழ்ந்து வந்தேன். அவன் கடைசியில் எனக்கு சாப்பிட்டு மரணத்துக்கு அவன் எல்லாம் நடத்தி வச்சுட்டான். நான் மரண படுக்கையில் இருந்தேன். எனக்கு கிட்னி 2 இருது, நீ பழைக்க மாட்டேன், எனக்கு 50,000 தந்தால் தான் நான் உன்னை பழைக்க வைப்பேன், நீ ஆஸ்பத்திரி போனேன்னா 2 லட்சம் 5 லட்சம் செலவாக்குவேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றினான். நான் அதையும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அப்போ ரொம்ப அப்படி சொல்லலான்னு ரொம்ப சோமனாக தான் இருந்தேன். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாகர்கோயிலில் என் மகன் பெரிய பையன் இருக்கான், அவங்க ரசிக்கப்பட்டுருக்காங்க. அவள் வந்து இங்கே வாங்க, நான் உங்களை பார்த்துருக்குறேன், நீங்கள் ஆஸ்பத்திரி போகணும், அங்கே ஒத்தையில் இருக்கணும்னு சொல்லி என்னை பற்றி கூப்பிட்டாங்க. நான் நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன். போன இடத்துல அவள் ஆண்டவரை தேர்ந்ததுனால அவன் மூலமாக ஆண்டவரை எனக்கு ஜீவனை தந்தார். பின்ன நான் ஆஸ்பத்திரியெல்லாம் பண்ணி காமிச்சு 50,000 செலவு பண்ணியும் ஒன்றும் சும்மா ஆகலை. உடனே அவள் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவனை தரணும், வேறு யாருமே உங்களால் வந்து முடியாதுன்னு சொல்லி அவள் மூலமாக ஏசப்பாவை நான் தேடினேன். நாகர்கோயிலில் தேடி மரண படுக்கையில் தான் இருந்தேன். அப்போ நான் ஏசப்பா, நான் உங்களை தேடுதேன், நீங்கள் தான் எனக்கு ஜீவனை தரணும், செத்தாலும் ரொம்ப தேடிட்டு சாகுதேன், உயிரோடு இருந்தாலும் அது ரொம்ப பரம் நான் சொல்லி ஒரு வார்த்தை தான் ராத்திரி நான் படுக்கும்போது அவர்கிட்ட பேசினேன் ஏசப்பாங்க. உடனே அவர் மறுநாள் காலையிலேயே என்னை நல்லா சாப்பிட்றதுக்கு உதவி செஞ்சார். நல்ல தண்ணி குடித்து தண்ணி கூட குடிக்க முடியாத அளவில் மரண படுக்கையில் இருந்துட்டு இப்படியெல்லாம் ரொம்ப பயந்துதான் இருந்தாங்க, அவனுக்கு ஒன்றும் முடியாதுன்ட்டு. அதனால காலையிலேயே வெறும் வயிற்றுல 2 கிளாஸ் காட்டியை குடித்து உற்சாகத்தை தந்தார். தந்து 2 இட்லியை சாப்பிட எல்லாமே காலையிலேயே எல்லாம் எனக்கு நடத்தி அற்புதமான சுகத்தை தந்து ஆயுசினால் தந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் யார் எடுக்கிறேன். അങ്ങനെ அப்படி இருக்கும்போது 2013 வருஷம் ஆண்டவரை நான் ரசிக்கப்பட்டு அவருக்கு வந்த ஜீவன் தான் இப்போது இந்த ஜீவனோடு நான் இருக்கிறது அவருக்கு வந்த கிருபை தான். அவருக்கு இல்லாமல் எனக்கு ஒன்றுமே முடியாது. ஆண்டவர் தந்த கிருபையினால் நான் ஜீவனோட தகப்பனாக இருந்து என்னை பாதுகாத்து என் குடும்பத்தையும் முடியல கண்மணி போல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறது. அப்படி இருந்து நான் பின்ன சாப்பாடு சாப்பிட்டு நல்லா கெட்டியாக வந்தேன். உடனே அங்கே ஞானஸ்தானம் பெற்றேன். நாகர்கோயிலே ஊழியக்காரர்கள் மூலமாக எனக்கு ஞானஸ்தானம் கிடைக்குது. அப்படி வந்து அந்த நாள் வரைக்கும் ஒரு காலத்துக்கு என்ன நடத்துதாரு நடத்தி இப்போ சபைக்கெல்லாம் போகல. சபையில் போய் செவத்தையும் விடாதபடிக்கு என்ன இந்த 12 வருஷமும் என்ன அவர் நடத்தி வராது. 11 வருஷமும் இங்கே வந்து நான் இறக்கி வருவேன். எப்பவும் வந்து நான் சாட்சி கொடுப்பேன். ஜெபத்தில் கலந்துக்கிட்டு அந்த உபவாச ஜெபத்தில் நான் எப்பவும் உபவாசத்தோடு தான் நான் வருவேன். சாப்பிட்டு தான் நான் வர மாட்டேன். உபவாசத்தோடு தான் வந்து ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஜீவனை தந்து என் குடும்பத்தை பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கொடுக்கணும். படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வேறு கஷ்டத்தை ஆண்டவர் தான் அறியணும். அந்த கஷ்டத்தை இப்படி படிப்பில் நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து கையில் வேலைகளை நீ சாப்பிட்றான்னு சொல்லி கேட்பா. கையில் பிரயாசத்தை நீ சாப்பிட்றான்னு சொல்லும்போது இதோட கையில் வேலைகளை ஆஸ்வதிக்கணும். பிள்ளையோட கண்மணிகளை பாதுகாக்கணும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆயுசு நாள் முழுவதும் நல்ல நாமத்தினால் பாதுகாக்க வேண்டும். கஷ்டத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஜெபம் பண்ணும்போதும் என் ஏசப்பா என் கூட இருந்து இரவு பகவமாக என்னோடு இருந்து பேசுவார். நான் அவரோடு பேசி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த பாட்டை வந்து பாடுங்க. ஆண்டவர் அறியது. இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்தி
காத்து வந்ததுக்காக எனக்கு நன்றி அப்பா. இரவு மகளுடைய சோத்திர வழிகள் நான் எப்போதும் சமுத்திர ஏறத்தை நான் ஆசிரியர் இயேசு நாமத்தினால் கேட்கவே எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நன்றி. அவங்க வயசு 77. எப்படி வந்து என்ன ஆண்டவரை பிடிச்சி பாட்டு அவங்க சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு வாஞ்சல். அதாவது ஆவியானவருடைய ஏவல் இருந்தால் தான் முன்னால் வந்து என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆவியானவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதை எங்கள் குழுவில் உள்ளவங்க அவங்கெல்லாம் ஜபக்குழுங்க எல்லாருமே இங்கிருந்து வந்துடலாம். ஆண்டவர் அவங்கள கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்திருக்காங்க, சாட்சிகளாக எழுதியிருக்காங்க, அவங்க பிள்ளைங்களாம் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் அதனால இருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சொல்கிறோம். ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை தந்தாரு, ஏசப்பா எனக்கு நல்ல பலனை தந்தாரு, மகா வரைக்கிறதுக்கு திருவையை தந்தாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரு, மகா வாங்கிட்டு போகிற மக்களை ஆசீர்வதித்தாரு, எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வர ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இவங்களும் வயசு 75 மேலே ஆகுது. ஆண்டவர் வந்து பெரிய ஆட்கள் தான் வந்து எனக்கு நினச்சிருக்காரு. அவங்க வந்து மாவு வியாபாரம் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் மாவு வாங்க வரவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. மாவு கொடுக்கும்போதே ஜோம் பண்ணிக்கிட்டே கொடுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணி சொல்லுவோம். அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு எல்லாருமே இவங்களும் அதை தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் தேடிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்காக சாட்சியாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. மாவு வாரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ரோட்டில் நடந்து போகிறவங்க தான் ஜோம் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. வேற யாரும் சாட்சி சொல்ல வரீங்களா? ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் சாட்சி சொல்ல வரீங்களா? எந்த வகுப்பு போயிட்டு கேட்போம். அது சொல்லுவாங்க, வா சாட்சி சொல்லுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வர்றது. வேற யாரும் சாட்சி வரீங்களா? சின்ன பிள்ளைங்க. சரி, ஆண்டவர் நன்றி. எங்களை கூட ஆண்டவர் நேரத்தில் சாட்சி எடுத்துருக்கிறாரு. ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்காரு. ஆண்டு சொல்றாரு, இந்த வானத்தை தாராட்டினாலும், காற்றுள்ள மரங்களெல்லாம் பேனாவாக்கினாலும், கடல் தண்ணியெல்லாம் மையாடினாலும் எழுதி முடியாது. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அவருடைய மிகுந்த திருவை. இன்னைக்கு கூட ஆண்டவர் காலையில் எனக்கு ஒரு டைரி ஒரு தலைப்பில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டைரியே அங்கே எழுதி வைக்கிறேன். டைரியில் அந்த அனுப்புவேன். இன்னைக்கு என்னன்னா மிகுதியான செழிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவர் தந்தார். அப்போ அந்த வார்த்தை தரும்போது அது சம்பந்தமாக உள்ள வார்த்தைகளை எங்கே எடுத்து சொல்லிட்டு எடுத்து பார்ப்பேன். அந்த கேட்டு நான் கொடுப்பேன் ஒவ்வொரு இடமா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து அதை வந்து எனக்கு மிகுதியான செழிப்பு. ஏசாயா 35 அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கு. ஏசாயா 35 வனாந்தரமும் வறண்ட நிலமும் அழிந்து கடுமழை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்தப்படுத்துடன் பாடும். நீங்களுடைய மகிமையும் கருணை சாரும் என்பதன் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வசதிதான் மிகுதியான செழிப்பு. அப்போ என்னெல்லாம் மிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேதத்தில் உட்காந்து ஆண்டு கேட்டு வாசி ஜோம் பண்ணும்போது ஆண்டு ஒரு காரியெல்லாம் வெளிப்படுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் சொல்லி மிகுதியான துணிகளை எடுத்தாங்க. அவங்க 2 இடம் வந்து 5000 பேருக்கு போச்சுட்டு மிகுதியான துணிகளை எடுத்தாங்க. அப்புறம் மிகுதியான ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்தாங்க. நிறைய அந்த வசனங்கள் அந்த மிகுதியான ஜனங்கள், மிகுதியான சம்பத்து அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கு தாங்கவே முடியல, அவ்வளோ சம்பத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து அளந்து கொடுக்குறவங்க அள்ளி கொடுக்குறவங்க. நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க நம்முடைய அப்பா. நம்மளாம் என்ன செய்வோம், எண்ணி கொடுப்போம். ஆனால் அவர் வந்து என்ன செய்வாரு, அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு. அதான் எனக்கு மிகுதியான செழிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் ஆண்டவர் சொன்னாரு. அதை வச்சு ஒரு பேர் எழுதி வச்சிருக்கேன். ஆண்டவர் வந்து அதிசயமானவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்களும் கூட ஆண்டவருடைய கிருபையினால
என்னுடைய சின்ன சாட்சி நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 1977 மேரேஜ், 17 வயசுல. அப்போ எங்களுக்கு வந்து 24 வயசு, எனக்கு 17 வயசு. ஆனால் அந்த நேரத்தில் 2 பேருமே சின்ன பிள்ளைங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்பத்தில் சில காரணங்களால நான் வந்து நல்லா படிப்பேன். அப்போ வந்து ஓல்டு எக்ஸ்பென்ஸ் தான் படிச்சுருக்கேன். நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய ஆசை யாரும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அம்மா அப்பாவை எடுத்து பேச மாட்டோம், எனக்கு இப்படி செய்ய அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. நானும் சரி ஆண்டவர் சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இரவில் நாளைக்கு மேரேஜ் இன்னைக்கு இரவுல தலைக்கு கொண்டு அப்படி நல்ல தலைக்கு குளிக்க வச்சு தலைக்கடியில் உட்கார வச்சுருக்காங்க. தலையை காய வைக்கிறதுக்கு கொண்டுருக்காங்க. அப்போ அழுதுட்டு இருக்கேன். அந்த என்ன போல யாரும் நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, என்ன இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு ஆண்டவரை பார்த்து வந்து என்னோட பைபிள் அப்போனா நிச்சயம் பைபிள் மாத்திரத்து உடனே கிடையாது. 77 பைபிள் திறக்கிறேன். ஆண்டவர் வந்து ஏசாயா 61 காட்டினார். அந்த ஏசாயா 61 வாசித்தேன். எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு சின்ன பிள்ளை வாசிட்டு அதை உடனே அதை எழுதி வச்சுட்டேன். இது வந்து மேரேஜ் நைட்டு ஆண்டவர் தந்த வாசிட்டோம், என்னுடைய மேரேஜுக்கு எழுதி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த வார்த்தையை 2 பேருமே ஆண்டவரை ரொம்ப அறியலை. ஆனாலும் அந்த நாளில் இருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் நாங்கள் அதை செய்வோம், வாசிப்போம். டெய்லி காலையிலே வாசிப்போம். டெய்லி ஒரு காலையில் வாசிப்போம் ஜபத்தில், மாலை ஜபத்தில் வேற படம் வாசிப்போம். ஏசாயா 61 அதிகாரத்தை ஆண்டவர் தந்தார். இது வந்து 77 கற்றுக்கிறாரு. வருஷம் போட்டு காட்டுறாரு. அவருடைய ஆசீர்வாதம் அவர் சோதனை திரும்ப செஞ்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊழியத்துக்கு தான் அவ்வளவே கற்றுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது நானும் அனுப்பிச்சிருக்கேன். சின்ன பிள்ளை தான், ஆனாலும் ரொம்ப ஆசைப்பட்டேன் படிக்கணும்னு. இவங்க என்ன படிக்க வச்சாங்க. எம்எட் வரைக்கும் நான் படிச்சேன். வேலை பார்த்துட்டே படித்தேன். அந்த திருமையா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் தந்த ஆசீர்வாதம் சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்காண்டி கற்றுக்கிட்டாலும் தந்துட்டாரு. ஆணுடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக்கிட்டா வச்சுக்கலாம் தந்துட்டாரு. அது கொடுக்குறவங்க கொடுப்பாரு. நமக்கு அந்தந்த நாளுக்கு அது நிறைய பாடுகிறது. அந்தந்த நாளுக்கு என்ன தேவையோ யார் முன்னாடி வெப்பப்படுத்தாம கரெக்டாக நடத்துவோம். மேரேஜ் ரொம்ப 2 பேருமே வேலை கிடையாது. 77 மேரேஜ், 81 83 3 பிள்ளைங்க பண்ணிட்டாங்க, வேலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி நடத்தினார்? அவருடைய அதிசயமான கிருபையினால் நடத்தினார். அதுக்கு பிறகு அவங்க 26 ஊழியத்துக்கு அழைச்சார். நான் 77 10 வருஷமா அவங்களுக்காக ஜோம் பண்ணதை அவங்க ஊழியத்துக்கு வரணும், உங்களை தேடணும் அப்படின்னு சர்ச்சுக்கு போவோம். இதெல்லாம் ஆண்டவர் முழுமையாக தேடணும். அப்போது ஆண்டவர் வந்து 86 அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த இடத்துல என்ன ஆண்டவர் எங்களுக்கு தந்துட்டு இதில் வந்து அவங்க ஜெபிக்க வரும்போது ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை அவங்க கொடுத்தாரு. இந்த இடத்துல வந்து ஆத்மாக்களை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணு, நான் என்ன அவங்களுடைய வாழ்க்கையோ அவங்க என்ன தேவையோட வராங்களோ என்ன பிரச்சனையோட வராங்களோ அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த இடத்துல தரிசனம் கடவுள் சும்மா கடவுள். இது வந்து எங்களுக்கு இடம் வந்ததே கடைசியில் அவங்களுடைய குடும்பம் இந்த கீழே போட பண்ணையாக உள்ள இடம்லாம் இது 3 பேர்ல எங்களுக்கு ஒரு பங்கு தந்தாங்க. ஆண்டவர் கிருபையினால இந்த இடத்துல வந்து நானும் அவங்கள மட்டும் நான் எது பழைய கிழமை இருக்குது தெருவில் இருக்குது. அங்கே இருந்துட்டு டெய்லி சனிக்கிழமை தோறும் வருவோம். வந்து இங்கே வந்து இது நேரே கீழே ஒரு மண்டபம் இருக்குது. அது வந்து காத்தாடி மண்டபம் சொல்லுவாங்க. பண்ணையாரும் அவர் ஒய்ஃபும் காத்துவங்க வர்றதுக்காண்டி அதை கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து இருக்கேன். அதெல்லாம் ஆண்டவர் காட்டி இதில் வந்து ஆத்மாவை வச்சு ஜெபி அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல வந்து ஆத்மாவை வச்சு ஜெபிப்போம். நாங்கள் 2 பேரும் வருவோம். நாங்கள் கீழே தான் இருப்போம். அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்தார். நிறைய பேர் வந்தாங்க. ஆண்டவருக்கு போயினால எதிர்ப்பு நிறைய வந்துச்சு. இந்த ஊரில் எங்கள் பயங்கர எதிர்ப்பு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் அவரை மட்டும் பார்த்தோம். அவரை பார்த்தோம். அவர் எங்களுடைய காரியங்களாக இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு அருமையான 3 பிள்ளைகள் தந்தார். பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் கூட இருந்தார். இன்னைக்கு 3 பிள்ளைகளை கொடுக்குறது ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலை ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எங்கள் மருமகன் உட்காந்துக்கிறான். அவளுக்கு அவர் டீச்சர் வேலை பார்க்குறான். என் மகன் செஞ்சாத்திர வேலை ஒர்க் பண்ணுறான். பொண்ணு 2வது பொண்ணு பையன் தான் கொடுத்தாரு. 2வது பொண்ணு வந்து அன்னை நர்சிங் காலேஜில் டீச்சராக இருக்கான். அவள் ஹஸ்பண்ட் வந்து பார்மிஸ்டா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காரு. கடைசி மகன் வந்து சாப்டரில் ஒர்க் பண்ணுறா. இப்போது அவளுக்கு கட்டிப்பில் மாற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு அவங்க மாப்பிள்ளையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் 2 பிள்ளைங்களும் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. வேலை வாய்ப்பு, குடும்ப காரியங்கள் எல்லாம் அவருடைய சித்தம். நம்ம 2 பேரும் எதையுமே எழுதி வச்சு ஜெயிப்போம். மேரேஜ் பண்ணுறதுல வருமானமே கிடையாது. அப்போ கூட நான் என்ன செஞ்சோம்,
எழுதி இந்த மாதம் என்ன தேவை அதை எழுதி வச்சு ஆனந்தம் உங்களை எழுதி பார்த்துக்கணும். எல்லாம் நடத்துவோம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நமக்கு ஒரு அப்பா இருக்காரு, நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு. அவங்க நம்மளை விசாரிக்கலையே, இவங்க நம்மளை விசாரிக்கலையே, அவங்க நம்மளை கவனிக்கலையேன்னு அந்த எண்ணமே வேணாம். நம்மளை கவனிக்கிற ஒருத்தர் இருக்காரு, நம்ம தேவைகளை சந்திக்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போகும், அவர் எல்லாத்தையும் விசாரம் நடத்துவாங்க. எனக்கு அவருடைய வார்த்தை தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு வார்த்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய சம்பவம் ஓடிடுது. அவருக்கு வார்த்தை தருவார், அதை எழுதி வச்சுக்கணும். இப்படிதான் நடத்திருக்காரு, இது வரைக்கும் நடத்திருக்காரு. இந்த இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு ஜோமிக்கு போதே ஆண்டவர் எஸ்ஐக்கு 36ஆம் அதிகாரத்தில் கடைசி ஒரு 10 வருஷம் பாருங்க, பாலான நிலம் பயிரிலமாக மாறிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் வாக்கு வந்தார். அதன்படி நாங்கள் இந்த இடத்துல எதிர்ப்புகள் பற்றியலாம் போலீஸ் அதுவே எடுத்து விட்டாங்க. ஆனால் எதுவுமே ஜெயிக்கலை, ஆண்டவர் ஜெயிக்கலை. இந்த கீழே கட்டி நாங்கள் சைடில் ஒரு நாள் போட்டு பெரிய கலர்கிட்ட பயந்துட்டு வீடு தான் வைக்கணும். வீடு கட்டிட்டு சைடில் மட்டும் ஒரு நாள் போட்டு அதெல்லாம் ப்ரேயர் நடத்திக்கணும். நிறைய பேர் வந்துருப்பீங்க கீழே வந்து நடத்தும்போது அதுக்காக ஆண்டவருடைய திட்டப்படி அந்த நேரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த இடத்த வெளிப்படுத்தினாரு. நாங்கள் எங்களுக்கு சின்ன போகணும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஹாலை கட்டி கட்டி வச்சுருக்கோம். ஆக்குமாக்கெல்லாம் கேட்டுருவாங்க, நிறைய எங்களுக்கு ஆக்குமாக்கத்தாங்க செல்லாம ஆக்குமாக்கத்தாவே இந்த 35 அதிகாரங்கள எங்களுக்கு வாக்கு அக்கினிவதற்கான வாக்கு. ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் ஒருபோதும் மாறவே செய்யாது. உங்கள் கவலையா பிரச்சனையா மனுஷனுக்கு சொல்லாதீங்க, ஆண்டுக்கு சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை தருவாரு, அதை வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையை அனுபவம் தான், எல்லாத்தையும் அவருக்கு தான் சொல்லுவேன். அவர் நடத்துவார். ஒரு நாள் கூட ஒரு நாள் அவர் என்னை வெக்கப்படுத்துறதே கிடையாது. நான் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை, சிதம்பரத்தில் வேலை பார்த்து வீசுறாங்க. யாரெல்லாம் என்னை எதிர்த்தாங்களோ அவங்களாம் ஆண்டவர் பார்த்துருக்கேன், நான் வந்து ஆண்டவர் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஊழியத்தின் காரியங்கள் அப்படி தான். அதே மாதிரி எனக்கு ப்ரமோஷனே வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரை பார்க்குற வாக்கு கிடையாது. ஆண்டவருக்கு வாக்குக்கும் காற்றையும் கரமாட்டீங்க, மழையும் கரமாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நீராக எனக்கு 80ஆம் வருஷம் சொல்றாரு. 17 2017 ரிட்டையர்டு 17 எனக்கு ப்ரொமோஷன் வருது. ஆனந்த வார்த்தை என்னாச்சு, இந்த இடத்துல உட்கார்ந்தான் என்னுடைய கணவர் அப்போ வந்து வீட்டிலே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஊழியணும். ஊழிக்கு போயிட்டு அந்தமான் போயிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ வந்து இருக்காங்க. எனக்கு நான் வந்து சொன்னேன் ஆஃபீஸில் இல்லாட்டாங்க கடையாக இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்து அழுது ஆண்டவர் வார்த்தை இது வரைக்கும் எனக்கு ஒன்று கூட மாறலையே, இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு நாங்கள் கிளம்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போவோம். அதிசயமாக நடக்கும். ஒரு மனுஷனை எங்களுக்காக ஏற்படுத்தி அவங்க இந்து மனுஷன் தான், அவர் பேர் அண்ணாமலை. அவர் மூலமாக எனக்கு ப்ரொமோஷன் ஏற்பாடு ஒரு செகண்டில் தேவைப்படுத்த போய் 5 நிமிஷம் கூட இருக்கல. போனது வந்தது டைம் 5 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சு எனக்கு பேர் கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணி தந்துட்டாங்க. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவேன். அந்த ப்ரொமோஷனை போய் வேலை பார்த்தது ஆண்டவருடைய சிற்பம். ஒருவேளை உனக்கு எவ்வளோத்தையே ப்ரொமோஷன் கிடைச்சது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காத்திருக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த வேலையில அவர் தரணும்னு நம்ம சித்தம் வச்சுக்கிறாரோ அந்த வேலையில தரணும். அதான் கரெக்டான வேலை. நம்ம அவசரப்பட்டோம்னா ஒன்றுமே அது நல்லா இருக்காது. எனக்கு 80 நான் கேட்டோம்னா தந்துருக்காருன்னா ஒன்றுமே நடந்துருக்காரு. ஜபம் கட்ட முடியாது, பிள்ளைகளை கவனிக்க முடியாது, சம்பளமும் உயர்வு இருக்குது. கரெக்டாக கடைசியில் எங்களுக்கு தந்தாரு, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய கிருபைக்காக அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் செய்வார். சாட்சியாக சொல்கிறேன். இது நிறைய இருக்குது இந்த வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய சாட்சிகள். நேரம் இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம 1 மணிக்கு அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறோம். ஆனால் வந்து நிச்சயமாகவே பெரிய காரணங்கள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாள் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக.
இன்னொருக்க வாசிங்க. அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உட்கார்ந்துக்கிற நீங்க நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கீங்க, பாரத்தில் இருக்கீங்க, வேதனையோட இருக்கீங்க. ஆனா எதுவும் வெளியில சொல்லாம நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் எழுதுகிறாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணணும், ஆண்டுடைய கருத்தை நீங்க ஒப்படைக்கிறாரு. அடுத்தாப்ப இன்னொன்னு, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கிறவன். பொருளை ஆண்டவர் உயர்த்தி இருந்தா, செய்கிற தொழில வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செஞ்சிருந்தா நீங்க தூக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணக்கிறவர்கள். கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன பூசி ஜெபம் பண்ணா குணமாயிருக்கும் சொல்லி இந்த நாளில் யாக்கோபு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறவர்களாக சொல்கிறார். பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் வேணும். ஏதோ கூட்டத்துக்கு வந்திருக்கோம், ஏதோ இருக்கோம், ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரே, இந்த நாளைக்கு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, பாடல் வேளையில் ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, ஜெப வேளையில் ஆசீர்வதிச்சிங்க, சாட்சி வேளையில் ஆசீர்வதிச்சிங்க. நாங்களும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் உங்களுடைய நாமத்துக்கு சாட்சியாக வர கிருபை செய்யும் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் புண்ணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் எழுப்புவார். லோ ஷாகா லதோகாரியா ஓம் நாகோ ஷாகா அவ் லாகோ தரபா மினிகால கோ சங்கர தூளலபா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப போறாரு. நீங்க என்ன பாரத்தோடு இருக்கீங்கிறது ஒருத்தருக்கு தான் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு எழுப்ப போறாரு. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்காய் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கல்வாரி இருக்காரு. அவருடைய ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இந்த நாள்ல, ஆண்டவரே, இந்த நாள்ல நான் செய்துட்டு இருக்க தொழிலையும், ஆண்டவரே, நான் இப்ப வீட்டுக்கு போனவனே செய்ய போற தொழிலையும் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தாருப்பா. நான் இந்த பிரச்சனையோட இருக்கேன், இது போய் இதை பேசிக்கிடுவோம், இதை முடிச்சுக்கிடுவோம், இதை நடத்திக்கிடுவோம் இருக்கேன். அந்த காரியத்தை நீர் ஆசீர்வதி. கர்த்தர் எழுப்புவார். அவர் பாவம் செய்வதனா அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்க என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் யாக்கோபு சொல்றாரு, நான் சொல்லல, வேத வசனத்தை எப்படி சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் காலையில் நான் ஜெபிக்கும் போது என்ன செய்ய சொன்னான்னா, என்ன பூசி ஜெபம்னு சொல்லுவேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்துவேன். நிறைய பேர் போராட்டங்களோடு இருக்காங்க, உங்களுடைய போராட்டங்களெல்லாம் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. கர்த்தர் தானே இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு கிருபை கொடுத்தார். அதுக்காக நன்றி. இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற நல்லூர்லேருந்து வந்திருக்கிற அன்பு தம்பி ஆண்டனியும் அன்பு மகள் புனிதரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். நான் வந்த உடனே எல்லாரையும் வாங்கன்னு கேட்பேன். ஆனால் எனக்கு திடீர்னு எதிர்த்து நடக்க முடியாதனால அவங்கள வந்த உடனே நான் கேட்க முடியல. நீங்கள் பிள்ளைகள் தான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் கைவிச்சு தொழிலை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளில் உங்களை என்ன கொண்டு இருந்தாலோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆகியானவரே, இந்த நாளில் பாடல் வேளையை நீங்கள் ஆசீர்வதித்தீர், ஜெப வேளையில் ஆசீர்வதித்தீர், சாட்சி வேளையில் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த இடத்தில் ஏற்படுத்தப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் கேட்பேன் என்று சொன்னபடி சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் எண்ணினாலும் சொல்ல முடியாமல் இருந்தவர்களையும் ஆசீர்வதிக்கும். உங்களுடைய நாமம் ஒன்றே பயன்படுத்தி செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நிமிடங்களை வழிநடத்தியிருக்காய் நன்றி. இன்னும் ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுக்க போற செய்திகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது செய்யும். நீ பேசு, நீ பேசு, உடைய நாமம் மேம்படுத்த செய்யும்.
இந்த இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய கிருபையால் நாமும் 30 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் பழகிட்டோம். அவங்க பாட்டு தான் என்னை ரொம்ப கவரும். அதனால் அவங்க வந்ததுனால அவங்கள ஒரு பாட்டு கொடுக்கணும்னு ஆசை. நம்மளே இருக்கிற அன்பு சகோதரி சீபா அவர்கள் ஒரு பாடல் பாடி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா வர லேட்டாக ஆகிடுச்சு. அதனால இன்னைக்கு டீச்சர் அவங்களுடைய மகா டீச்சர் வந்து எதுவும் வேலை பார்க்குறீங்க, கரண்ட் செக்ரட்டரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து டென்த்து எழுதும்போது எக்ஸாம் டைமில் ரொம்ப சகடமாயிட்டாங்க. குளுக்கோஸ் ஏற்றிட்டு காய்ச்சல் பிள்ளைக்கு கையில் வெண்பா வச்சுதான் எக்ஸாமுக்கே போனான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கும் போகலாமா இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு வந்தாங்க, பிள்ளைங்க நினைச்சாங்க. டெய்லி ஃபோன் பண்ணிட்டு ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆண்டு வேணால அவள் 500க்கு 491 மார்க் எடுத்தாள். எல்லாரும் கைதலாமா? அவன் விருப்பானது இல்லைம்மா. ஏன்னா அவன் வந்து ரொம்ப சோர்வு பண்ணியிருந்தான், படிக்கலை, ரொம்ப பலகீனமாக இருந்தான். எக்ஸாம் வந்து போயிருந்தா ஜபத்தோட ஆண்டோடைய வேணால் 491 மார்க் எடுத்து அசிசி ஸ்கூலில் படித்தா ஆண்டோட பெரிய காரியத்தை செஞ்சார். அதனால் சகோதரி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உடனே சொன்னாங்க மார்க் வந்தவங்க பிள்ளை கூட்டி வந்துருந்தாங்க. பிரார்த்தனை அப்போ நீங்கள் வந்து நம்ம மீட்டிங்கில் வரும்போது சாப்பாடு கொடுங்க, அந்த நன்றி ஆண்டவருக்கு தெரிவிக்கலாம். உடனே எடுத்துக்கிட்டாங்க. எந்த தலையும் சொல்லாமல் உடனே இன்னைக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் வந்து ஆண்டவர் வைக்கவே நல்ல அந்த மகளையும் ஆண்டவர் ஆசிரியர் டீச்சருக்கு சாட்சியை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசை நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வேலையினால நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுனால காலையில் வெளியே போகணும் சூழ்நிலை ஆகிட்டதுனால சாட்சிகள் எடுத்துக்கனால வர முடியல. என்னுடைய மகள் வந்து 10th கடந்த வர மேல வந்து அவளுக்கு மந்த்லி டெஸ்ட் வைக்கும்போது என்னுடைய மகள் வந்து மேக்ஸில் வந்து ஒரு நாள் மார்க் குறைய மாட்டா, ரொம்ப மார்க் கம்மி, ஃபெயில் மார்க்கு கூட வந்துட்டான். எனக்கு அவளை திட்டுறதுக்கும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடனே ஆண்டவருடைய பாதத்தில் அவளுடைய மேத்ஸ் புக்கில் கையை வச்சு, ஆண்டவரே எந்த பாடத்தில் அவள் ரொம்ப வீக்காக இருக்காளோ அந்த பாடத்தில் அவள் 100க்கு 100 மார்க் வைக்கணும்னு சொல்லி அந்த நாளில் இருந்து கடந்த வருடம் ஜூன் மாதத்துலேருந்து நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதனால அவளை வெளிப்படும் போது நான் முழங்கால தான் நிற்பேன். அவளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் கூட நான் மேத்ஸ் புக்கில் அவள் பேக்கில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறது. அனுதினமும் அவளுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே என்னை வெட்டத்துக்கு வச்சாதீங்க, அவள் நல்லா மார்க் எடுக்க நீ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன்.
மகள் ஒரு நாள் கூட மேக்ஸ்ல 60 தாண்டவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தருவாருங்கிற ஒரு விசுவாசம். நான் எப்பவுமே இங்க வந்து பிரதர்கிட்ட தான் அக்காட்ட ஃபோன் பண்ணி தான் நான் ஜெபிப்பேன். கடந்த மார்ச் மாதத்துல என்னுடைய அம்மாவும் கீழே வந்துட்டாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள். அதையும் ஆண்டவர் வெற்றிகரமாக முடித்து பாப்பா எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்துறது போது செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சண்டே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிற பயங்கர ஃபீவர். எந்த டேப்லெட் கொடுத்தாலும் குறையவே இல்லை. டெம்பரேச்சர் 101, 102, 103 வரை டெம்பரேச்சர் போய் ரொம்ப சிக் ஆயிட்டா. எனக்கு என்ன பண்ணவே தெரியல. நான் அக்காட்ட ஃபோன் பண்ணி உடனே ப்ரே பண்ணேன். அண்ணாவுக்கு ப்ரே பண்ணி நீ வந்து சைடில் 20 சொல்லிக்கிட்டே இருமா, ஆண்டவர் பெரிய காரியத்தை அவனுக்கு செய்வார்கள் சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை வந்து கொடுத்தாங்க. ஆனால் எக்ஸாம் வரனால நைட் வந்து ரொம்ப உடல ஸ்கூலுக்கு அனுப்ப 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டா புக்கே எடுக்க முடியல. கண்டிப்பாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கிடைக்கு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு எக்ஸாம் வந்து சொச்சு ஏற்றுட்டாங்க. நான் மறுநாள் எக்ஸாம் 12 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் சொச்சு ஏற்றுறோம். ஆனால் அவங்களால படிக்க முடியல. எனக்கு ஹாஸ்பிட்டலில் நான் சகோதரிக்கு மெசேஜ் தான் என்னால் அனுப்ப முடிஞ்சிச்சு. நான் மெசேஜ் அனுப்பி நான் ஜெபித்தேன். அந்த இடத்துல சொன்னேன், ஆண்டவரே யோகுக்கு அந்த சோதனை கூட கடைசி நிமிஷத்துல என்னுடைய மகளுக்கு வந்து படிச்ச படத்தை எழுத முடியாத அளவுக்கு சோதனை வந்திருக்கு. ஆனா நீங்க இந்த அளவுல என்ன செய்யணும், ஒரு டாப்பரை அவளை கொண்டு வரணும். நான் இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய மகள் மார்க் வாங்கன்னு மட்டும் தெரிவிக்க மாட்டேன், அவள் ஸ்கூல் டாப்பரா வரணும். நீங்க ஏதாவது எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவேன். நான் இப்ப 12 மணிக்கு வந்து வெளியே தூங்கல. 4 மணிக்கு அதிகாலை எழும்பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபுல்லா நான் ரீட் பண்ணேன். அவ கண்ணை மூடிட்டு மட்டும்தான் கேட்டா. கையில டிப்ஸை போட்டுட்டு ஒரு ஜூஸ் கூட அவளால் குடிக்க முடியல. காலையில் அதிகாலையில் எழுப்பி சகோதரத்தை ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு மகளுக்காக ப்ரேயர் பண்ணி சொல்லிச்சு. நானும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனேன். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். எக்ஸாம் எழுதிருந்தா தமிழ் எக்ஸாம் அப்படிதான், இங்கிலீஷ் எக்ஸாமும் அவளால் படிக்கவே முடியாமல் நான் எழுதிட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். மேக்ஸ்ல 99 மார்க் எடுக்க தேவன் கிருபை செய்தார். எல்லா சப்ஜெக்ட்லையும் 98, 99 எடுத்து 491 மார்க் வாங்கி ஸ்கூல்ல 4வது ரேங்க் வாங்குறதுக்கு பெரிய கிருபை ஆண்டவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சகோதரி காலையில் 7 மணிக்கே ப்ரேயர் பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணி டெய்லி ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் என்னுடைய மகளை வந்து உயர்த்தி பெரிய காரியத்தை செய்தார். என்னை வெட்கப்படுத்துறதுக்கு மத்தியில் நான் வசனம் சொல்ற வெறுத்து சிலையில் என்னை புத்தகங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க டைமில் எக்ஸாம்களுக்கு முன்னாடி என்னுடைய சார் வந்து முன்னாடி ஜூஸை வச்சு கிடைப்பாங்க. எக்ஸாம் 3 மணி நேரம் எழுதிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு தயக்கம். எக்ஸாம் ஹாலில் உள்ள டீச்சர்ஸோட நாங்கள் தயவுடையும் ப்ரே பண்ணேன். தமிழ் எக்ஸாமில் படித்து 15 நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிக்கிறார். அந்த டீச்சர்ஸோட ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இந்த சாட்சியை தேவனாமே ஆசிரியப்பாராங்க. ஆமென். பெரிய காரியங்களை செய்தால் எழுதிட்டோம் நாம் அணிந்திருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் வந்து அவங்களுடைய நெருக்கத்தில் நீ சகோதரி கொடுத்த செய்தி ரொம்ப அருமையான செய்தி. நெருக்கத்தில் அவங்க ஆண்டவர் நோக்கி கொடுத்தாங்க. அவர் கேட்டு அவங்களை விசுவாசத்தை வைத்து அற்புதம் செய்தாரு. அவங்களுக்கு வந்து அதே அற்புதத்தை எல்லாருக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் பச்சைவதவரே அல்ல. யாரெல்லாம் அவரை நெருக்கத்தில் கூப்பிடுறோமோ அவங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்து அவங்களுக்கு இருக்கிறார் சந்தோஷத்தை காணும்படி செய்தார். எவ்வளோ எங்கனாலும் யோசிச்சு பாருங்க. அந்த எக்ஸாம் டைம்ல காய்ச்சல் இருக்காப்புல அவங்களும் சோதனை ஆயிடுச்சு. எவ்வளோ முடிஞ்சாலும் அந்த நேரத்துலையும் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் ஒரு கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவருக்கு முதல்ல இருக்கும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை நிச்சயமாக இருக்கிறார், நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான நாளில் ஆண்டவரே, பாடல் வேளையில் கூட வந்து வெளியிடுத்தினீங்க, ஜெப வேளையில் கூட வந்து வெளியிடுத்தினீங்க, சாட்சி வேளையில் செய்தி ஆண்டவரை ஆசீர்வதித்தீங்க, அந்த பிள்ளைகளுடைய செய்திகளை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு புது பலம் பெற்றுக்கொள்ள ஆமீன் ஆண்டவரே. அந்த பலத்தையும் கூட தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்கும் போது நீ இறங்கி அவனை ஆசீர்வதிப்பது போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பு ஆண்டவரே. தாவீது ராஜா நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அருமையான சாட்சியமாய் கொடுத்த வார்த்தையின் மூலமாய்
நீ வார்த்தைகளை கொடுத்தீங்கப்பா. ஈசாக்கு மூலமா நீ செய்த நன்மைகளையும் ஆண்டவரே சாட்சியாக கேட்க செய்தீர். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு புதுப்படம் பெற்றுக்கொள்ள திரும்ப செய்யும். வந்தது நல்லது என்பதை உணர்ந்து திரும்ப செய்யும். வளர்த்த மக்களை கூட்டி சேரும். மீதியான நேரங்களில் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். பொருட்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. பொறுமையாக இருந்து சாப்பிட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.